தமிழோசையோடு இணைந்திருக்கின்றோம். மற்றொரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் வசிக்கிறீர்களா அல்லது இங்கு பயணம் செய்ய திட்டமிடுகிறீர்களா? அப்படியானால் உங்கள் கடிகார நேரத்தை எப்போது எப்படி மாற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வது மிக அவசியம். சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டு நேர மாற்றம் நடைமுறையில் உள்ளது. இதை டெய்லி லைட் சேவிங் டைம், அதாவது பகல் சேமிப்பு நேரம் என்று அழைக்கலாம். இந்த நேர மாற்றம் 2025 ஆண்டில் எப்போது நிகழப்போகிறது என்பதை பற்றியான முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறோம். முதலாவது நேர மாற்றம், அதாவது வசந்த காலத்தில் கடிகாரத்தை 1 மணி நேரம் முன்னோக்கி வைப்பது ஸ்பிரிங் ஃபார்வர்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது கோடைக்கால நேரத்தை, சம்மர் டைமை குறிக்கின்ற ஒரு நேரமாக அமைந்திருக்கிறது. 2025 ஆண்டில் இந்த மாற்றமானது மார்ச் மாதம் 30ஆம் தேதி 2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு கடிகாரங்கள் 1 மணி நேரம் முன்னோக்கி சென்று 3 மணியை காட்டியிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் அந்த நாள் உங்களுக்கு 1 மணி நேரம் குறைவாக இருக்கும். ஆனால் மாலை நேரங்களில் 1 மணி நேரம் அதிக சூரிய வெளிச்சத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அதாவது பகல் நீண்ட நேரத்துக்கு இருக்கும். இரண்டாவதாக நேர மாற்றம் குளிர்கால தொடக்கம். அதாவது அடுத்த முக்கியமான மாற்றம் இலையுதிர் காலத்தில் நிகழும். இது குளிர்கால நேரம் தொடங்குவதை குறிக்கிறது. இந்த மாற்றத்தை ஃபேல்பேக் என்று அழைப்பார்கள். இந்த மாற்றத்தின் போது கடிகாரத்தை 1 மணி நேரம் பின்னோக்கி வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த ஆண்டில் இந்த மாற்றமானது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு கடிகாரங்கள் 1 மணி நேரம் பின்னோக்கி சென்று மீண்டும் 2 மணியை காட்டும். அதாவது அந்த நாளில் நீங்கள் 1 மணி நேரம் அதிகமாக உறங்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு கூடுதல் மணி நேரம் கிடைக்கும். அதிகாலை நேரத்தில் வெளிச்சம் சீக்கிரம் வரும், ஆனால் மாலை பொழுது சீக்கிரமாகவே இருந்துவிடும். அந்த வகையில் உங்கள் கைபேசிகள் மற்றும் கம்ப்யூட்டர்களில் நேரம் தானாகவே மாறிவிடும். என்றாலும் அனலாக் கடிகாரங்கள் மற்றும் சுவர் கடிகாரங்களை மாற்ற மறக்காதீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.